உங்கள் கனவுகளை திட்டங்களாக உருவாக்குவேன். இதுவே எனது 2026 தேர்தலுக்கான வாக்குறுதி என உங்க கனவை சொல்லுங்க திட்டத்தை தொடங்கி வைத்து முதல்வர் ஸ்டாலின் பேசினார். தமிழகத்தின் கசானாவை சுரண்டிய அதிமுக ஆட்சியை மக்கள் விரட்டி அடித்தார்கள். தமிழக உரிமைகள் அனைத்தையும் ஆமாம் சாமி போட்டு அடகு வைத்தவர் பழனிசாமி என முதல்வர் ஸ்டாலின் குற்றம் சாட்டியுள்ளார். தமிழகத்தை தலைசிறந்த மாநிலமாக உயர்த்துவேன். இதுவே எனது 2026 தேர்தலுக்கான வாக்குறுதி என முதல்வர் ஸ்டாலின் தெரிவித்தார். சீரான சட்டம் ஒழுங்கு, கள்ளச்சாராயமும் கஞ்சாவும் இல்லாத தமிழகம், பெண்களுக்கும் குழந்தைகளுக்கும் பாதுகாப்பான தமிழகம் என தமிழக மக்களின் 11 கனவு பட்டியலை நாங்கள் சொல்கிறோம் என தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் தெரிவித்துள்ளார். திமுக ஆட்சியில் தனது அரசு எத்தனை வாக்குறுதிகள் நிறைவேற்றியது என முதல்வருக்கு தெரியவில்லை என தமிழக பாஜக முன்னாள் தலைவர் அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். யார் எதை எழுதி கொடுத்தாலும் ஸ்டாலின் அதை அப்படியே மேடையில் வாசிப்பது வாடிக்கையாகிவிட்டது என்றார். சென்னை பசுமை வழிச்சாலையில் உள்ள வீட்டில் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமியை பாரதிய ஜனதா மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் இன்று சந்தித்து பேசினார். தொகுதி பங்கீடு குறித்து அதிமுகவுடன் நடந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக முடிவடைந்துள்ளது. பாஜக எத்தனை தொகுதிகளில் போட்டி என்பதை பின்னர் கூறுகிறேன் என நயினார் நாகேந்திரன் கூறினார். அதிமுக சார்பில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட விருப்ப மனு அளித்தவர்களிடம் இன்று நேர்காணல் தொடங்கியது. அவர்களிடம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் பழனிசாமி நேர்காணல் செய்தார். 2026 சட்டசபை தேர்தலுக்கான தேர்தல் அறிக்கை தயாரிக்க 10 பேர் கொண்ட குழு அமைத்து தாவேக தலைவர் விஜய் அறிவிப்பு வெளியிட்டுள்ளார். 2026 ஆண்டு சட்டசபை தேர்தலில் பாமக சார்பில் செயல் தலைவர் ஸ்ரீகாந்தி போட்டியிடுவார் என்று அக்கட்சியின் நிறுவனர் ராமதாஸ் அறிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலினின் ஆட்சி நன்றாகத்தான் இருக்கிறது. அரசியலில் எது வேண்டுமானாலும் நடக்கலாம். எதிர்பாராத விதமாக எல்லாமே நடக்கும். எதுவும் நடக்காது என்று சொல்ல முடியாது என திருமாவளவன் இருக்கும் கூட்டணியில் நீங்கள் இணைய வாய்ப்பு இருக்கிறதா என்ற கேள்விக்கு ராமதாஸ் பதில் கூறினார். ஜனநாயகனுக்கு தணிக்கை சான்று வழங்குமாறு தனி நீதிபதி பிறப்பித்த உத்தரவுக்கு இடைக்கால தடை விதித்து விசாரணையை வரும் 21ஆம் தேதிக்கு ஒத்திவைத்து ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. சிவகார்த்திகேயன் நடித்துள்ள பராசக்தி படத்திற்கு தணிக்கை வாரியம் UA சான்றிதழ் வழங்கியுள்ளது. இதனால் திட்டமிட்டபடி பராசக்தி திரைப்படம் நாளை வெளியாகிறது. தேர்தல் காலம் என்பதால் மக்களை திசை திருப்பும் நோக்கில் ஜனநாயகன் படத்தை வைத்து திமுகவும் காங்கிரஸ் கட்சியும் அரசியல் செய்வதாக தமிழக பாஜக குற்றம் சாட்டியுள்ளது. பராசக்தி படத்தில் ஹிந்தி என் கனவை அழித்தது என்பதற்கு பதிலாக என் ஒரே கனவை ஹிந்தி திணிப்பு எரித்தது போன்ற வசனங்கள் மாற்ற தணிக்கை வாரியம் பரிந்துரை செய்துள்ளது. தமிழ் சினிமாவின் 2 முக்கிய படங்களை நிறுத்த பாஜக முயற்சிக்கிறது. ED, IT, CBI போலவே சென்சார் போர்டையும் அரசியலுக்காக பயன்படுத்துகின்றனர். கருத்து வேறுபாடு பார்க்காமல் தமிழகம் இதற்கு எதிர்த்து நிற்க வேண்டும் என காங்கிரஸ் MP மாணிக்கம் தாகூர் கூறியுள்ளார். ஜனநாயகன் படம் விவகாரத்திற்கும் பாரதிய ஜனதாவிற்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. அதுபோன்ற பாரதிய ஜனதாவுக்கு 56 தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது என்பதும் வதந்தி என பாரதிய ஜனதா மூத்த தலைவர் H. ராஜா தெரிவித்தார். ஜனநாயகன் படம் அரசியல் காரணங்களுக்காக நிறுத்தவில்லை. இப்படி பல படங்களை சென்சார் போர்டு நிறுத்தியுள்ளது. அதில் தான் நடித்த அடங்காதை படமும் ஒன்று. சென்சார் போர்டு தனது பணியை சரியாக செய்து வருவதாக நடிகர் சரத்குமார் தெரிவித்துள்ளார். கூட்டணி குறித்து காங்கிரஸ் கட்சியினர் பொதுவெளியில் கருத்து கூற வேண்டாம் என மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவுறுத்தியுள்ளார். மக்கள் ஆதரிக்கிற கூட்டணியாக இந்தியா கூட்டணி இருக்கிறது என்றார். அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி ஒரு பழைய சோறு. மக்களுக்கு பணியாற்றும் கட்சிகள் அனைத்தும் திமுகவுடன் உள்ளனர் என அமைச்சர் பன்னீர்செல்வம் விமர்சனம் செய்துள்ளார். மதுரை பாண்டிக்கோயில் அருகே அம்மா திடலில் நடைபெறும் தேசிய ஜனநாயக கூட்டணி பொதுக்கூட்டத்தில் பங்கேற்பதற்காக பிரதமர் மோடி வரும் 23ஆம் தேதி மதுரை வருகிறார். மேற்கு வங்கத்தில் அமலாக்கத்துறை நடத்திய சோதனைக்கு எதிர்ப்பு தெரிவித்த மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா வீட்டின் முன்பு திரிணாமுல் காங்கிரஸ் எம்பிக்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். அவர்களை போலீசார் குண்டுக்கட்டாக தூக்கிச் சென்று கைது செய்தனர். ஊழல் நிறைந்த பாரதிய ஜனதா கட்சியின் இரட்டை என்ஜின் அரசுகள் மக்களின் வாழ்க்கையை சீரழித்து வருகின்றன. ஊழல் அதிகாரத்தை தவறாக பயன்படுத்துவது போன்ற விஷமத்தன்மையான செயல்கள் பாரதிய ஜனதாவின் மேல்மட்டத்திலிருந்து கீழ்மட்டம் வரை பரவியுள்ளது. பார்லிமெண்டின் பட்ஜெட் கூட்டத்தொடர் ஜனவரி 28ஆம் தேதி தொடங்கும் என்றும் மத்திய பட்ஜெட் பிப்ரவரி 1ஆம் தேதியான ஞாயிற்றுக்கிழமையே தாக்கல் செய்யப்படும் என அதற்கான அட்டவணையை மத்திய அரசு இறுதி செய்துள்ளது. கடலூர், மயிலாடுதுறை, நாகை, திருவாரூர் ஆகிய 4 மாவட்டங்களுக்கு நாளை ஆரஞ்ச் அலர்ட் விடுக்கப்பட்டுள்ளது. அதேபோல சென்னை, திருவள்ளூர், காஞ்சிபுரம், செங்கல்பட்டு உட்பட 10 மாவட்டங்களுக்கு கனமழைக்கு வாய்ப்புள்ளதாகவும் வானிலை மையம் தெரிவித்துள்ளது. வெனிசுலாவில் 2வது முறை தாக்குதல் நடத்த திட்டமிட்டிருந்த முடிவை திரும்பப் பெறுவதாக அமெரிக்க அதிபர் டிரம்ப் அறிவித்துள்ளார். தற்பொழுது அங்கு தாக்குதல் நடத்த தேவையில்லை என்று தெரிகிறது என அமெரிக்க அதிபர் டிரம்ப் தெரிவித்துள்ளார்.
பிரதமர் மோடி அதிபர் டிரம்பை நேரடியாக அழைத்து பேசாததே இரு நாடுகளுக்கிடையே நடைபெறவிருந்த வர்த்தக ஒப்பந்தம் இறுதியாகாமல் போனதற்கு முக்கிய காரணம் என அமெரிக்க வர்த்தக அமைச்சர் ஹோவார்ட் லுட்னி குற்றம் சாட்டியுள்ளார். ஜனநாயகன் திரைப்படத்துக்கு UA சான்று வழங்க தணிக்கை வாரியத்துக்கு சென்னை ஹைகோர்ட் நீதிபதி PT ஆஷா உத்தரவிட்டார். மேலும் படத்தை மறு ஆய்வுக்கு அனுப்புவது ஏற்கத்தக்கது அல்ல என்றும் சொன்னார். ஜனநாயகன் திரைப்படத்திற்கு தணிக்கை சான்றிதழ் வழங்கும் உத்தரவுக்கு எதிராக மத்திய தணிக்கை வாரிய தலைவர் சார்பில் சென்னை ஹைகோர்ட்டில் தலைமை நீதிபதி அமர்வு முன்பு மேல்முறையீடு செய்யப்பட்டுள்ளது. முன்னாள் பிரதமர் நேருவின் நம்பிக்கைகள் மற்றும் கொள்கைகளுக்கு 100% ஆதரவு அளிக்க முடியாது என்று காங்கிரஸ் MP சசி தரூர் தெரிவித்துள்ளார். தென்மேற்கு வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் இன்று மாலைக்கு மேல் கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. பயங்கரவாதம் இல்லாத ஜம்மு காஷ்மீர் என்ற இலக்கை விரைவில் அடைவதற்கான அனைத்து நடவடிக்கைகளையும் தொடர்ந்து மேற்கொள்ள வேண்டும் என்று மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா தெரிவித்துள்ளார். மேற்கு வங்க கவர்னர் சந்திரபோஸ் வெடிகுண்டு வைத்துக் கொல்லப்படுவார் என இமெயிலில் மிரட்டல் வந்ததால் போலீசார் தீவிர விசாரணை நடத்தி வருகின்றனர். சாலை விபத்துகளில் காயமடைபவர்களுக்கு கட்டணமில்லா சிகிச்சை அளிக்கும் திட்டத்தை விரைவில் நாடு முழுவதும் பிரதமர் மோடி அதிகாரப்பூர்வமாக தொடங்கி வைப்பார் என மத்திய அமைச்சர் நிதின் கட்கரி கூறினார். மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் இன்று தனது 71வது பிறந்த நாளை கொண்டாடுகிறார். அவருக்கு பிரதமர் மோடி உட்பட பல்வேறு அரசியல் தலைவர்கள் வாழ்த்து தெரிவித்தனர். ரஷ்யாவிலிருந்து எண்ணெய் கொள்முதல் தொடர்பாக அமெரிக்காவின் தடைகள் மற்றும் வரி அச்சுறுத்தல்களால் பங்கு சந்தைகளில் நிச்சயமற்ற தன்மை ஏற்பட்டுள்ளது. இதனால் பங்குச்சந்தை வீழ்ச்சியடைந்து ரூபாய் 9 லட்சம் கோடி இழப்பு ஏற்பட்டுள்ளது. கட்டுக்கட்டாக பணம் சிக்கிய விவகாரத்தில் நீதிபதி யஷ்வந்த் வர்மா மனு மீதான தீர்ப்பை மறு தேதி குறிப்பிடாமல் ஒத்திவைத்து சுப்ரீம் கோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கேரளா பத்தனம்திட்டாவில் சபரிமலை பக்தர்களின் வாகனங்கள் நேருக்கு நேர் மோதி விபத்துக்குள்ளானது. இதில் ஒருவர் பலியான நிலையில் 10க்கும் மேற்பட்டோர் படுகாயமடைந்தனர். இந்தியாவில் பெண்களுக்கு எதிரான குடும்ப வன்முறை அதிகரித்து வருவதாக தேசிய மகளிர் ஆணையம் தெரிவித்துள்ளது. 2025ஆம் ஆண்டு பதிவான புகார்களில் 39% குடும்ப வன்முறை மற்றும் வரதட்சணை கொடுமை என தேசிய மகளிர் ஆணையம் அறிக்கை வெளியிட்டுள்ளது. மும்பையிலிருந்து பிரிட்டனுக்கு புறப்பட்டுச் சென்ற 2 ஏர் இந்தியா விமானங்கள் மோசமான வானிலை காரணமாக வேறு பகுதிக்கு திருப்பிவிடப்பட்டன. சபரிமலை கோயில் துவாரபாலகர் சிலைகள் மற்றும் பீடங்களில் இருந்த தங்கம் திருட்டு விவகாரத்தில் அது தொடர்பான கோப்புகளில் தலைமை ஆசிரியர் கண்டரரு ராஜீவரும் கையெழுத்திட்ட நிலையில் சிறப்பு புலனாய்வு குழு அவரிடம் விசாரணை நடத்தியது. பொங்கல் பண்டிகையொட்டி ஆம்னி பஸ் கட்டணம் ஜனவரி 13, 14 ஆகிய தேதிகளில் பல மடங்கு உயர்ந்துள்ளது. சென்னை டு கோவை 2890 ரூபாய், சென்னை டு மதுரை 3750 ரூபாய், சென்னை டு நெல்லை 3950 ரூபாய், சென்னை டு நாகர்கோவில் 4200 ரூபாய் என கட்டணம் வசூலிக்கப்படுகிறது. ஹிமாச்சல் பிரதேசத்தில் குப்வியில் இருந்து ஷிம்லா நோக்கி சென்ற தனியார் பஸ் கட்டுப்பாட்டை இழந்து பள்ளத்தாக்கில் கவிழ்ந்து விபத்துக்குள்ளானதில் 8 பேர் உயிரிழந்தனர். மம்தா பானர்ஜி ஒரு பெண் புலி, தைரியமானவர், எதையும் அவர் திறம்பட எதிர்த்து போரிடுவார், சரணடைய மாட்டார் என மெஹபூபா முஃப்தி தெரிவித்துள்ளார். காஞ்சி ஏகாம்பரநாதர் கோவிலுக்கு பக்தர்கள் கொடுத்த 312 சவரன் தங்க நகைகள் எங்கே போனது? இது தொடர்பாக தனி நீதிபதி விசாரணை நடத்த வேண்டும் என்று இந்து முன்னணி கோரிக்கை விடுத்துள்ளது. சென்னையில் அமைதியான முறையில் போராட்டம் நடத்திய பகுதி நேர ஆசிரியர்களை காவல்துறையினர் கொடூரமாக தாக்கி கைது செய்துள்ள சம்பவத்திற்கு பாமக தலைவர் அன்புமணி கடும் கண்டனம் தெரிவித்துள்ளார். முதல்வர் ஸ்டாலின் தலைமையிலான அரசின் தூய்மை பயணம் தொய்வின்றி தொடர்கிறது என துணை முதல்வர் உதயநிதி தெரிவித்துள்ளார். கேரள மாநில பள்ளிகளில் முதல் மொழி பாடமாக மலையாளத்தை கட்டாயமாக்கும் சட்ட மசோதாவுக்கு கர்நாடகா எதிர்ப்பு தெரிவித்துள்ளது. கன்னடத்தை தாய்மொழியாக கொண்ட மாணவர்கள் பாதிக்கப்படுவார்கள் என முதல்வர் சித்தராமையா தெரிவித்துள்ளார். பாமக சார்பில் சட்டசபை தேர்தலில் போட்டியிட விரும்புவோர்கள் இன்று முதல் விருப்ப மனு பெறலாம். பொது தொகுதியில் போட்டியிடுவோர் 1000 ரூபாய், தனி தொகுதி மற்றும் மகளிர் 500 ரூபாய் செலுத்தி விருப்ப மனுவை வரும் 12ஆம் தேதி வரை அளிக்கலாம் என GK மணி தெரிவித்துள்ளார். விவசாயிகளின் பயிர்க்கடன் பணத்தை மடைமாற்றி பலாயிரக்கணக்கான விவசாயிகளை இன்று மன உளைச்சலுக்கு தள்ளியிருக்கிறது திமுக அரசு என அண்ணாமலை குற்றம் சாட்டியுள்ளார். எம்ஜிஆர் அவர்களால் அரசியலில் ஈர்க்கப்பட்டு அம்மா அவர்களால் வளர்த்தெடுக்கப்பட்ட தாவேக நிர்வாகி செங்கோட்டையனுக்கு O பன்னீர்செல்வம் பிறந்த நாள் வாழ்த்து தெரிவித்துள்ளார். திமுகவால் அளிக்கப்பட்ட சுமார் 500 வாக்குறுதிகளில் 404 வாக்குறுதிகளை நிறைவேற்றியுள்ளோம்.
வாக்குறுதியில் சொல்லப்படாத பல திட்டங்களையும் செயல்படுத்தி வருகிறோம் என உங்க கனவை சொல்லுங்க திட்டம் துவக்க விழாவில் முதல்வர் ஸ்டாலின் பேசினார். அதிமுக பொதுச் செயலாளராக பழனிசாமி தேர்வு செய்யப்பட்டதற்கு எதிராக வழக்கறிஞர் சூரியமூர்த்தி தொடர்ந்த மேல்முறையீட்டு வழக்கை சுப்ரீம் கோர்ட் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. சட்டசபை தேர்தலை முன்னிட்டு தாவேகாவில் தேர்தல் அறிக்கை தயாரிக்க 12 பேர் கொண்ட குழு அமைக்கப்பட்டுள்ள நிலையில் அந்த குழுவில் செங்கோட்டையன் இடம்பெறாதது பேசுபொருளாகியுள்ளது. காஞ்சிபுரம் ஏகாம்பரநாதர் திருக்கோயிலில் பக்தர்களிடம் நன்கொடையாக பெறப்பட்ட 312 சவரன் தங்கம் எங்கே போனது என இந்து முன்னணி மாநில தலைவர் காடீஸ்வர சுப்பிரமணியம் கேள்வி எழுப்பியுள்ளார். கடலூரில் நடைபெறும் தேமுதிகவின் உரிமை மீட்பு மாநாட்டில் 90 அடி உயர கம்பத்தில் கட்சி கொடியை ஏற்றி தேமுதிகவின் மாநாட்டை பொதுச் செயலாளர் பிரேமலதா தொடங்கி வைத்தார். ராமதாஸ் திமுக கூட்டணியில் இணைய வாய்ப்பு இருக்கிறது, ஆனால் அது பற்றி எனக்கு தெரியாது என அமைச்சர் பெரியசாமி மழுப்பலாக தெரிவித்தார். வாக்காளர் பட்டியலில் பெயர் சேர்க்க கோரி நேற்று வரை 12,17,913 பேர் விண்ணப்பித்துள்ளனர். பெயர் நீக்க கோரி 21,241 விண்ணப்பங்கள் வரப்பெற்றுள்ளன. தென்மேற்கு வங்கக்கடல் பகுதிகளில் நிலவி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் புயலாக வலுப்பெற வாய்ப்பில்லை என இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தங்கத்தின் விலை சவரனுக்கு ரூபாய் 400 உயர்ந்து ரூபாய் 1,02,400க்கு விற்கப்படுகிறது. கிராமுக்கு ரூபாய் 50 உயர்ந்து 1 கிராம் ரூபாய் 12,800க்கு விற்பனையாகிறது. வெள்ளி கிராமுக்கு ரூபாய் 4 குறைந்து 1 கிராம் ரூபாய் 268க்கு விற்பனையாகிறது. திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வரும் 25ஆம் தேதி ரத சப்தமி நடக்கவிருப்பதை முன்னிட்டு அன்றைய தினம் ஆர்ஜித சேவைகள், சிறப்பு தரிசனங்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. மேலும் ஜனவரி 24 முதல் 26ஆம் தேதி வரை திருப்பதியில் வழங்கப்படும் நேர ஒதுக்கீடு சர்வ தரிசன டோக்கன்கள் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தெலங்கானா முதல்வர் ரேவந்த் ரெட்டியின் மகள் நைமிஷா மற்றும் உறவினர்கள் ஏகாம்பரநாதர் கோவில், காமாட்சியம்மன் கோவிலில் சிறப்பு தரிசனம் செய்தனர். சென்னையிலிருந்து ஹவுரா செல்லும் ஹவுரா எக்ஸ்பிரஸ் ரயிலில் கடத்தி வரப்பட்ட 21 கிலோ கஞ்சாவை ஜோலார்பேட்டை ரயில்வே போலீசார் கைப்பற்றியுள்ளனர். மதுரை மாட்டுத்தாவணி மலர் சந்தையில் 1 கிலோ மல்லிகை பூ 6,000 ரூபாய்க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதனால் பூ வாடிக்கையாளர்கள் அதிர்ச்சியடைந்துள்ளனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வைகுண்ட ஏகாதசியை முன்னிட்டு கடந்த 10 நாட்களில் சொர்க்கவாசல் வழியாக 7,83,000 பக்தர்கள் சாமி தரிசனம் செய்தனர். 41 கோடியே 14 லட்சம் ரூபாய் உண்டியல் காணிக்கை வந்தது. கவர்னர் ரவி 6 நாள் பயணமாக டெல்லி புறப்பட்டுச் சென்றார். 14ஆம் தேதி சென்னை திரும்புகிறார். எதற்காக கவர்னர் டெல்லி சென்றார் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக தகவல்கள் வெளியாகவில்லை. திருப்பத்தூர் மாவட்டம் ஜோலார்பேட்டை அருகே வெளிமாநிலத்துக்கு கடத்த முயன்ற 4 டன் ரேஷன் அரிசி பறிமுதல் செய்யப்பட்டது. கடத்தலில் ஈடுபட்டதாக சதாசிவம் என்பவரை போலீசார் கைது செய்தனர். மதுரை அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிக்கான பாதுகாப்பு வேலிகள் மற்றும் பரிசு பொருள் மேடை அமைக்கும் பணிகள் தீவிரமாக நடக்கிறது. மதுரை மாநகராட்சி சுமார் 67 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் டெண்டர் ஒதுக்கி பணிகளை விரைவுபடுத்தியுள்ளது. கரூர் வேலிசாமிபுரத்தில் தாவேகா பிரச்சாரம் நடந்த இடத்தில் மத்திய உள்துறை அமைச்சகத்தின் தடயவியல் துறை மற்றும் டெல்லி எய்ம்ஸ் மருத்துவ அதிகாரிகள் என சுமார் 10க்கும் மேற்பட்ட அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். சாத்தூரில் நாடார் சங்கங்கள் சார்பில் தலைவர் கரிகோல்ராஜ் தலைமையில் முன்னாள் முதல்வர் காமராஜரின் புகழுக்கு களங்கம் ஏற்படுத்தும் வகையில் சமூக வலைதளங்களில் அவதூறு கருத்துக்களை பரப்பும் யூடியூபர் முக்தார் அகமதுவை கைது செய்ய வலியுறுத்தி கடையடைப்பு மற்றும் கண்டன ஆர்ப்பாட்டம் நடைபெற்றது. ஈரோடு சந்தையில் மஞ்சள் விலை குவிண்டாலுக்கு 500 ரூபாய் அதிகரித்து 16,500ஆக விற்பனையானது. கடந்த வாரம் 16,000 ரூபாயாக இருந்த மஞ்சள் விலை இன்று 500 ரூபாய் உயர்ந்துள்ளது. புதுக்கோட்டை மாவட்டம் கந்தர்வக்கோட்டை ஊராட்சி பேரூராட்சியாக தரம் உயர்த்தப்பட்டது. பொன்னமராவதி பேரூராட்சி நகராட்சியாகியுள்ளது. இது தொடர்பான ஆட்சேபனை மற்றும் கருத்துக்களை பொதுமக்கள் 6 வாரத்திற்குள் தெரிவிக்கலாம். வீட்டிற்கும் நாட்டிற்கும் கேடு விளைவிக்கும் மது விற்பனைக்கு தமிழகத்தில் கட்டுப்பாடு விதிக்க கோரும் மனுவை மதுவிலக்கு ஏடிஜிபி பரிசீலித்து 6 வாரங்களில் உரிய முடிவெடுக்க ஹைகோர்ட் கிளை உத்தரவிட்டுள்ளது. தஞ்சை சாஸ்திரா பல்கலைக்கழகம் ஆக்கிரமித்துள்ள 33 ஏக்கர் அரசு நிலத்தை 4 வாரத்துக்குள் மீட்க வேண்டும் என தமிழக அரசுக்கு சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. கடந்த டிசம்பர் 3ஆம் தேதி மழைக்காக விடப்பட்ட விடுமுறைக்கு ஈடாக நாளை சென்னையில் பள்ளிகள் செயல்படும் என அறிவிக்கப்பட்டுள்ளது. திருப்பரங்குன்றம் தீப விவகாரம் தொடர்பான நீதிமன்ற அவமதிப்பு வழக்கு மீதான விசாரணைக்காக மதுரை கலெக்டர், போலீஸ் கமிஷனர் ஆகியோர் கோர்ட்டில் ஆஜராகியுள்ளனர். கனரக வாகனங்களுக்கான வருடாந்திர தகுதிச் சான்று FC கட்டணத்தை பன்மடங்கு உயர்த்திய மத்திய அரசை கண்டித்து மன்னார்குடியில் லாரி உரிமையாளர்கள் சங்கத்தினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர்.
கனமழை முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக கமாண்டர் அலோக் குமார் சுக்லா தலைமையிலான 27 பேர் கொண்ட தேசிய பேரிடர் மீட்புக் குழு கடலூர் வந்துள்ளது. தேசிய மற்றும் மாநில அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் வெற்றி பெற்ற மாணவர்கள் பெயரில் வகுப்பறை அமைக்கும் புதிய நடைமுறை தமிழகத்தில் இன்று அமல்படுத்தப்பட்டுள்ளது. சந்தனக்கூடு நிகழ்வின் போது கோயிலுக்கு சொந்தமான இடத்தில் உள்ள மரத்தில் கொடி கட்ட அனுமதித்தது ஏன் என திருப்பரங்குன்றம் தீபம் தொடர்பான அவமதிப்பு வழக்கில் நீதிபதி ஜி. ஆர். சுவாமிநாதன் கேள்வி எழுப்பியுள்ளார். தேனி ஆண்டிப்பட்டி கடமலை குண்டுவில் அரசு பேருந்தில் கஞ்சா கடத்தி வந்த 2 பேரை போலீசார் கைது செய்து 12 பண்டல்களில் இருந்த 12 கிலோ 640 கிராம் கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் உள்ள 63 நாயன்மார்களில் ஒருவரான ஏற்பகை நாயனார் குரு பூஜை விமரிசையாக நடந்தது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் 21 நாட்களாக நடைபெற்று வந்த வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திருவிழா நம்மாழ்வார் மோட்சத்துடன் நிறைவு பெற்றது. திருச்சி அல்லித்துறை சரவணபுரத்தில் நடந்த துறவி யாத்திரையில் திருப்பராய்த்துறை தபோவனம் சுவாமி புருஷோத்தமானந்தர் மக்களுக்கு ஆசி வழங்கினார். குன்னூர் படுகையின மக்களின் பாரம்பரிய ஹெத்தையம்மன் திருவிழாவின் ஒரு பகுதியாக ஜெகதலா கிராமத்தில் விரதம் மேற்கொண்ட ஹெத்தைக்காரர்கள் பக்தி பரவசத்துடன் குண்டம் இறங்கினர். விழாவில் அனைத்து சமுதாயத்தினரும் பங்கேற்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி கோயிலில் ஜனவரி 5ஆம் தேதி நடைபெற்ற திருப்பாவை திருவெம்பாவை ஒப்பித்தல் போட்டியில் 120க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். திருவொற்றியூர் வடிவுடையம்மன் கோவிலில் உள்ள 63 நாயன்மார்களில் ஒருவரான ஏற்பகை நாயனார் குரு பூஜை விமரிசையாக நடந்தது. ஸ்ரீரங்கம் ரங்கநாதர் கோவிலில் 21 நாட்களாக நடைபெற்று வந்த வைகுண்ட ஏகாதசி சொர்க்கவாசல் திருவிழா நம்மாழ்வார் மோட்சத்துடன் நிறைவு பெற்றது. திருச்சி அல்லித்துறை சரவணபுரத்தில் நடந்த துறவி யாத்திரையில் திருப்பராய்த்துறை தபோவனம் சுவாமி புருஷோத்தமானந்தர் மக்களுக்கு ஆசி வழங்கினார். குன்னூர் படுகையின மக்களின் பாரம்பரிய ஹெத்தையம்மன் திருவிழாவின் ஒரு பகுதியாக ஜெகதலா கிராமத்தில் விரதம் மேற்கொண்ட ஹெத்தைக்காரர்கள் பக்தி பரவசத்துடன் குண்டம் இறங்கினர். விழாவில் அனைத்து சமுதாயத்தினரும் பங்கேற்றனர். திருச்செந்தூர் சுப்பிரமணியசாமி கோயிலில் ஜனவரி 5ஆம் தேதி நடைபெற்ற திருப்பாவை திருவெம்பாவை ஒப்பித்தல் போட்டியில் 120க்கும் மேற்பட்ட பள்ளி மாணவ மாணவிகள் கலந்து கொண்டனர். ஜனநாயகன் தணிக்கை சான்று விவகாரத்தை அரசியலாக்குவது தவறு. தற்போதைய சிக்கலுக்கு ஜனநாயகன் படக்குழுதான் காரணம் என நடிகரும் தணிக்கை வாரிய முன்னாள் உறுப்பினருமான SV சேகர் தெரிவித்துள்ளார். மோகன்ஜி இயக்கத்தில் ரிச்சர்ட், ரக்ஷனா, நட்டி நடித்த திரௌபதி 2 படம் ஜனவரி மாத கடைசியில் வருவதாக இருந்தது. ஜனநாயகன், பராசக்தி படங்களின் சென்சார் குழப்பத்தால் அந்த பட வெளியீட்டில் சிக்கல் நீடிக்கிறது. இதனால் பொங்கல் தினத்தில் திரௌபதி 2 ரிலீஸ் என அறிவித்துள்ளனர். பராசக்தி படத்தின் ப்ரமோஷனின் ஒரு பகுதியாக திருச்சியில் நடந்த நிகழ்வில் பேசிய சிவகார்த்திகேயன், நம்ம மண் மொழிக்காக உயிரை விட்டவர்களின் உண்மை கதை இது. சில சோசியல் மீடியாவில் தவறான தகவல் பரவுது. எல்லாரும் சேர்ந்து ஓடுவோம், சேர்ந்து ஜெயிப்போம். கவலை இருந்தால் எதையும் யோசிக்காதீங்க, நல்லதே நடக்கும் என்றார். சுதா கொங்கரா இயக்கத்தில் சிவகார்த்திகேயன் நடிப்பில் உருவாகியுள்ள பராசக்தி திரைப்படத்தை சட்டவிரோதமாக இணையத்தில் வெளியிட தடை விதித்து சென்னை ஹைகோர்ட் உத்தரவிட்டுள்ளது. உலக அளவில் சினிமாவில் உயரிய விருதாக கருதப்படும் ஆஸ்கர் விழா மார்ச்சில் அமெரிக்காவில் நடக்கிறது. சிறந்த வெளிநாட்டு பிரிவில் ஏற்கனவே இந்தியா சார்பில் ஹோம்பவுண்ட் படம் 15 படங்கள் பட்டியலில் தேர்வாகியுள்ளது. இப்போது சிறந்த திரைப்பட பிரிவில் தமிழிலிருந்து டூரிஸ்ட் ஃபேமிலி, கன்னடத்திலிருந்து காந்தாரா சாப்டர் 1, மகாவதார் நரசிம்மா, ஹிந்தியிலிருந்து தன்வி ஆகிய படங்கள் தேர்வாகியுள்ளன. மலையாளம், தமிழில் நடிக்கிறார் நிமிஷா சஜயன். தன் மீதான விமர்சனங்கள் குறித்து அவர் கூறுகையில், விமர்சனங்கள் நன்றாக இருந்தால் ஏற்றுக்கொள்வேன், தவறுகளை சுட்டிக்காட்டினால் என்னை மாற்றிக்கொள்வேன். ஏடாகுடமான விமர்சனங்களை புறம் தள்ளிவிட்டு என் வேலையை பார்க்க போய்விடுவேன். அதனால் விமர்சனங்கள் என்னை ஒருபோதும் பாதித்தது இல்லை என்கிறார். தெலுங்கில் முன்னணி நடிகையாக உள்ள ஸ்ரீலீலா பராசக்தி படம் மூலம் தமிழில் கால் பதித்துள்ளார். ஹிந்தியிலும் நடிக்கிறார். நாயகியாக நடித்தாலும் புஷ்பா 2 போன்ற படங்களில் ஒரு பாடலுக்கு குத்தாட்டம் போட்டார். இனி இது போன்று ஆடமாட்டேன் என முடிவெடுத்துள்ள ஸ்ரீலீலா, அழுத்தமான நடிப்பை பதிவு செய்யக்கூடிய கதாபாத்திரங்களுக்கு முன்னுரிமை கொடுக்க போகிறேன் என்று சினிமாவில் எந்த கதாபாத்திரத்தில் நடித்தாலும் சிறந்த நடிப்பை வழங்குவதே வாழ்நாளில் என்னுடைய கனவு மற்றும் குறிக்கோள் என பராசக்தியில் வில்லனாக நடிப்பது குறித்து ரவி மோகன் வீடியோ வெளியிட்டு விளக்கம் அளித்துள்ளார். மலேசிய ஓபன் பேட்மிண்டன் தொடரில் இந்திய வீராங்கனை PV சிந்து அரையிறுதிக்கு முன்னேறியுள்ளார். காலிறுதியில் ஜப்பானின் யமாகுச்சியை வீழ்த்தினார். பிரிஸ்பேன் ஓபன் டென்னிஸ் பெண்களுக்கான போட்டியில் சபலென்கா வெகுலா அரையிறுதிக்கு முன்னேறினர். ராய்பாகினா அதிர்ச்சி தோல்வியடைந்தார். பிரான்ஸ் சென்றுள்ள மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் ஜெய்சங்கர் அந்நாட்டு அதிபர் இமானுவேல் மேக்ரானை சந்தித்து பேச்சு நடத்தினார். அடுத்த மாதம் இமானுவேல் மேக்ரான் இந்தியா வருவதாக ஜெய்சங்கர் தெரிவித்தார்.
சர்வதேச சட்ட விதிகளுக்கு நான் கட்டுப்பட்டவன் இல்லை. எனது மனசாட்சியும் சிந்தனையும் தான் என்னுடைய அதிகாரத்தை கட்டுப்படுத்தும். எனக்கு சர்வதேச சட்டங்கள் தேவையில்லை என அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். மருத்துவ காரணங்களுக்காக விண்வெளியில் இருந்த க்ரூ 11 விண்வெளி வீரர்களை மீண்டும் பூமிக்கு திரும்புமாறு நாசா அழைத்துள்ளது. உடல்நலக்குறைவால் திரும்புவதாக கூறப்படுகிறது. ஆஷஸ் டெஸ்ட் தொடரில் இங்கிலாந்து அணி சந்தித்த மோசமான தோல்விக்கு பிறகு அந்த அணியில் பல மாற்றங்கள் தேவை. குறிப்பாக குடிபோதை கலாச்சாரம் ஒழிக்கப்பட வேண்டும் என முன்னாள் இங்கிலாந்து கேப்டன் மைக்கேல் வான் காட்டமாக விமர்சித்துள்ளார். ஈரானில் ஆளும் அரசுக்கு எதிராக போராட்டம் வலுக்கும் நிலையில் நாடு முழுவதும் இணையதள சேவை முடங்கியுள்ளது. ஈரான் நாட்டின் தலைவர் அயதுல்லா கமைனிக்கு எதிராக மாணவர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளனர். இந்திய விவசாயிகள், மீனவர்கள், பால் பண்ணையாளர்கள் நலனில் ஒருபோதும் சமரசம் கிடையாது என கடந்த ஆண்டு அறிவித்த பிரதமர் மோடி அதன்படி செயல்பட்டு வருகிறார். அதிபர் டிரம்புடன் பேசுவதற்கு பிரதமர் மோடி மறுத்துவிட்டதாக முதல் முறையாக அமெரிக்க வர்த்தக அமைச்சரே புலம்பியுள்ளார். வெனிசுலா அதிபர் நிக்கோலஸ் மதுரோவையும் அவரது மனைவியையும் அமெரிக்கா கைது செய்த நிலையில் குற்றவியல் கும்பல்களின் அதிகாரத்தை அமெரிக்கா பறிக்கும் என அந்நாட்டின் துணை அதிபர் ஜேடி வான்ஸ் தெரிவித்துள்ளார். ஈரானில் நடக்கும் போராட்டங்கள் மற்றும் வன்முறைக்கு காரணம் அமெரிக்கா மற்றும் இஸ்ரேலின் பயங்கரவாத ஏஜென்ட்டுகளே என ஈரான் அரசு ஊடகம் குற்றம் சாட்டியுள்ளது. குஜராத்தின் ராஜ்காட்டில் கடந்த 24 மணி நேரத்தில் 12 நிலநடுக்கங்கள் பதிவாகியுள்ளது. வீதியில் உறைந்த மக்கள் சாலையில் தஞ்சமடைந்தனர். ரிக்டர் அளவில் குறைந்தபட்சமாக 2.6 முதல் அதிகபட்சமாக 3.8 பதிவாகியுள்ளது. ட்ரம்ப் திமிர் பிடித்தவர். அவரது கைகள் ஈரானியர்களின் இரத்தத்தால் கரை படிந்தவை. அமெரிக்க அதிபர் தூக்கி எறியப்படுவார் என ஈரான் ஆட்சியாளரான மதகுரு கமேனி தெரிவித்தார்.